அவன்டாளா? முதல்ல அவன் வரட்டும், அதுக்கப்புறமா நான் வரேன். என்னாச்சு? 2 பேரும் வர மாட்டாங்க. அண்ணா ரெடிண்ணா, போலாம். சும்மா பார்க்க அழகா இருக்கான்னு மாடலா வந்துட்டாலே இப்படிதான். இனிமே என்ன ஆனாலும் நான் உன் கூட மட்டும் போட்டோ ஷூட்டே பண்ண மாட்டேன்டா. உன்னை விட்டு இந்த உலகத்துல வேற மாடலே இல்ல பாரு. நான் கிளிக் பண்ணி கேமரா ஷட்டர் அடிச்சு எடுக்கிற ஒரு ஃப்ரேம்ல கூட நீ இருப்பேன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. சொல்லுங்க சார், வந்துட்டீங்களா? நான் ஒரு 5 minutes ரீச் ஆயிடுவேன் விக்கி. டிராஃபிக்ல ஸ்டக் ஆயிட்டேன். நீங்க வந்தாச்சா? யா நான் வந்துட்டேன் சார். நீங்கள் பொறுமையாக வாங்க சார். நோ இஷ்யூஸ், ஐல் வெயிட். யா ஓகே விக்கி. யா ஓகே சார். பை. கால் பண்ணுறான். சொல்லுங்க ஸ்ரவன். ப்ரோ மீட் பண்ணியாச்சா அவரை? இன்னும் இல்லை ப்ரோ. ஏன் என்னாச்சு? அடுத்து என்ன பண்றது, ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நவ் நான் ஒரு மாடல் கூட கொலாபரேட் பண்ணி ஃபோட்டோஷூட் பண்ணேன். சச் அ ஸ்வீட் பர்சன். நம்ம அடுத்து இவங்க கூட ஃபோட்டோஷூட் பண்ணால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது. அதை சொல்ல தான் கால் பண்ணேன். ஸ்ரவன், இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாமே ப்ளீஸ். யா ஓகே, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் கால் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. யா ஓகே. ஸ்ரவன், ஐ திங்க் ப்ரொடியூசர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்ணுறேனே. பை. நிஜமாவே புரியலையா இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறானா? ப்ரோ, ப்ரொடியூசரை மீட் பண்ணியாச்சா? இன்னும் இல்லையே. ஏன் என்னாச்சு? இல்லை, சும்மா கேட்கலாம் தான். ஓகே, நோ இஷ்யூஸ். நான் மீட் பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே. அன்னைக்கு நடந்ததை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. அண்ட் யூ நோ ஒன் திங், ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் தட். என்னது? ரீசெண்டாக நான் ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருந்தேன். அதில் அந்த கேமராமேன் ஐயோ சான்ஸே இல்லை விக்கி. அவர் வைக்கிற ஃப்ரேம்ஸு, லைட்டிங் பேட்டர்ன் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அவரோட கேரக்டரும் ஸ்வீட்டுங்க. அதான் நம்ம அப்கமிங் ப்ராஜெக்ட்க்கு இவரை ரெக்கமெண்ட் பண்ணலான்னு கால் பண்ணேன். நான் அவரோட ப்ரொஃபைல் ஷேர் பண்ணுறேன். ஜாக்லின், கொஞ்சம் தப்பாக எடுத்துக்காதீங்க. ப்ரொடியூசர் வந்துட்டாரு. நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க அடிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளை மென்டல் ஆக்கிடுவாங்க போல. சார் உட்காருங்க சார் ப்ளீஸ். என்ன விக்கி ஒரு மாதிரி இருக்கீங்க? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? யா சார், ஃபைன் சார். ஆர் யூ ஷூர்? யா சார். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார். ஆனால் ஐ ஹேவ் a very strong feeling that இந்த ஃபோட்டோஷூட்னால நம்ம பொட்டிக்கோட சேல்ஸ் கண்டிப்பாக பூஸ்டப் ஆகணும். கண்டிப்பாக சார். ஆனால் ஐ ஹேவ் an offer for you. With the same team, same budget. சார், சேம் பட்ஜெட் கூட ஓகே, பட் வேற. அந்த ஃபோட்டோஸில் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபர் வச்ச ஃப்ரேமாக இருக்கட்டும், அந்த மாடலோட லுக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஷூட். அது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஸோ யோர் ட்ராவல், ஃபுட், லொக்கேஷன் எக்ஸ்பென்சஸ், உங்கள் எல்லாருடைய சேலரிஸ் இதெல்லாமே நான் பார்த்துக்கிறேன். அண்ட் மோரோவர் அதானே நம்ம கான்ட்ராக்டே. சார் புரியுது, பட் ஸ்டில் கொஞ்சம். கம் ஆன் விக்கி, திஸ் டீம் இஸ் டூயிங் ஜஸ்ட் கிரேட். டீமை மாத்திரேன் அப்படின்னு எதுக்கு இதெல்லாம் இப்போ யோசிக்கிறீங்க? ஓகே, இந்த வாட்டி உங்கள் பேமெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் உங்கள் டீமோட பேமெண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி தரேன். ஓகே தானே? ஓகே சார். எஸ், சூப்பர். ஹலோ. ப்ரோ, ப்ரொடியூசர் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டாரு. சூப்பர் ப்ரோ. என்ன சொன்னாரு? அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஹே சூப்பர் விக்கி. ஆசம் ப்ரோ. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம நேரில் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி பேசி முடிச்சிடலாம். யார் மாடல்? யார் கேமராமேன்? நீங்கள் நேரில் வாங்கல, நம்ம ரிமைனிங்லாம் நேரில் பேசி முடிச்சிடலாம். எப்படியோ ப்ரோ, அவள் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம்தான். எப்படியோ கேமராமேன் அவன் இல்லாமல் இருந்தா சரி. சரி ஓகே, ஈவினிங் 4 தாங்கல் பார்க். ஓகே ப்ரோ. சரி ஓகே. யா ஓகே, பை. ஹலோ ஜாக்லின், வந்துட்டீங்களா? விக்கி, அவனை கூப்பிட்டீங்களா? யார? அதான் அந்த ஸ்ரவண. இல்லை ஜாக்லின், நீங்கள் வாங்க, நம்ம இதை பற்றி பேசுவோமே. புரிஞ்சுது, வரேன்.
ஐயோ இவனும் பார்த்துட்டான் போலே. ஸ்டவன் எங்கே இருக்கீங்க? அவ வந்திருக்காளா? எவன்? அதான் ப்ரோ, அந்த ஜாக்லின் வந்திருக்காளா? ஸ்டவன் பேசுறது கேட்கல ப்ரோ. ஹலோ ஹலோ சரி இருங்க, ப்ரோ, நான் வரேன். ஐயோ இப்போ என்ன சமாளிக்கிறேன்னு தெரியலையே. இங்க இங்க என்ன என்ன நடக்குதுன்னு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? இவன் இருக்க டீம்லலாம் என்னால இருக்க முடியாது விக்கி. ஹலோ மேடம், எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு. இவன் எதுக்கு இப்போ என்கிட்ட பேசிட்டு இருக்கான்? விக்கி, அவ பேசுறது என்ன பத்தி, கண்டவெல்லாம் என்னை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லை. ப்ராஜெக்ட்னு சொன்னதும் நாக்க தொங்க போட்டு வந்துட்டு இவளை என்கிட்ட பேசவே கூடாது. நீங்களும் அதுக்கு தானே வந்திருக்கீங்க, நாக்க தொங்க போட்டு. யார் தொங்க போட்டு வந்தா? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா? கொஞ்சமாச்சு மெச்சூராக நடந்துக்கோங்க கைஸ். இப்போ இருக்க கிட்ஸே மெச்சூர்டாக இருக்காங்க. புது டீம் வேற டீம் வச்சு போகலான்னு ப்ரொடியூசர் சொன்னப்போ நம்ம டீமே நல்லா பண்ணுவாங்கன்னு உங்களுக்காக பேசிட்டு வந்தேன் பார்த்தீங்களா? என்ன சொல்லணும்? அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ போகலான்னு உங்களை வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீங்கள் என்ன எப்படி நடந்துட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ போகிற ப்ராஜெக்ட்டில் 3 to 4 days ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் நீங்கள் இப்படி தான் இருக்க போகிறீங்கன்னா ஐ கான்ட் ஹெல்ப். யூ guys have signed the contract. அது ஞாபகம் இருக்குல்ல? உங்களுக்கு ஓகேனா இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். யோசிச்சு சொல்லுங்கள். ஒர்க் அவுட் ஆகுது போலையே. மச்சான், அவ கூட தான் குப்பை கொட்டுற மாதிரி இருக்கு. நீ சொல்றதெல்லாம் நீ சொல்றது புரியுதுடா. ப்ராஜெக்ட் விஷயமா போனா அதை மட்டும் பாருன்னு சொல்றேன். இருந்தாலும் அவன் ஃபேஸ் பார்த்தா அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்குடா. டேய் அவ என்ன பண்ணா? எனக்கு என்னடா? நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு வர போறேன். சரிடா, டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். பை. பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னு ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணுவியா? மாடலிங் பண்றதுக்கு தானே ஊர்ல இருந்து வந்த. இதனால எந்த ப்ராஜெக்டும் லூஸ் பண்ணிட்டு உட்காராத, பாத்துக்கோ. சரிடி, அப்போ நான் ஓகே சொல்லிடுறேன். எனக்கு ஓகே. வெல்கம் ஆன் போர்ட். கைஸ், இந்த வாட்டி நம்ம டாபிக் ட்ரெடிஷ்னல். ஸோ மோஸ்ட்டாக காஸ்டியூமாக சாரீ, பாவாடை சட்டை இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லொக்கேஷன் பேக்ட்ராப் வில்லேஜ்னால கழனி, டேம், ஓட்டு வீடு, வயல், ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் லொக்கேஷன்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி கலர் பேலட்ஸ் எல்லாமே ஸ்டவன் உங்களுக்கு நான் மெயில் பண்ணிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் ஜாக்லின் உங்களுக்கு நான் மெயில் பண்ணிட்டேன். நாளைக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். 110 kilometers தான். ரீச் ஆனோடனே ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 2 days ஷூட், 1 night ஸ்டே தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க கைஸ். எனி டவுட்ஸ்? ப்ரோ, எந்த வில்லேஜ்னு சொல்லவே இல்லையே. வேலூர் காட்பாடி பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜ். 1 minute. காட்பாடி பக்கத்துலையா? செங்குட்டை. ஐயோ,